மானிட பிறவிங்கிறது மிக மிக அரிது. ஏன்னா பாபம் புண்ணியம் ரெண்டும் சமமாக இருக்கிற போது மட்டும்தான் மனித பிறவி. பாபம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கீழ் பிறவிகளுக்கு போயிடும், புண்ணியம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மேல் பிறவிகளுக்கு போயிடும். இப்போ மிஸ்ரான்னு சொல்லக்கூடிய பாபம் புண்ணியம் இரண்டும் ஒரு நேர்கோட்டில் எப்போ வருதோ அப்போ தான் இந்த மனுஷ பிறவி கிடைக்கும். அதனால் இந்த மனித பிறவி கிடைக்கிறதுங்கிறது எத்தனை கோடி ஜென்மங்களுக்கு பிறகு கிடைக்குன்னு தெரியாது. ஏன்னா கொஞ்சம் போச்சுனாலும் போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மனித பிறவியில் துர்லபம் திரயமே வைத்தது மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சங்கர். அந்த மனித பிறவியிலையும் ஒரு ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அதோட கருத்து. அதுக்கு பெரிய புண்ணியம் தெரிஞ்சுக்கிறோம். சதகோடி ஜென்ம புண்ணிய துர்லபம், 100 கோடி ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினுடைய பலன்தான் அந்த இது கிடைக்குது. எப்போனா ஆன்மீகங்கிறது நாட்டம் கூட வந்துடலாம், ஆனால் சரியான குருவை அடையிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. ஏன்னா யார் குருங்கிறது தெரியாது, நமக்கும் அவங்க சொல்கிறது சரியானது தெரியாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலே சுற்றிட்டு செக்கு மாடு மாதிரி சுற்றிட்டு போய் கற்றுல யூஸ்வத்தாக போகிறாங்க. அப்போ சரியான குருவை அடையிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஈஸ்வர அனுகிரகா தேவை. அப்படி கிடைச்சதுக்கு பிறகு அவங்க அங்கே என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த குரு மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, குரு உபசதனம்ங்கிறது மிகப்பெரிய சாஸ்திரத்தில் ஒரு மிகப்பெரிய சாப்டராக சொல்லியிருக்கு. எப்படி குருவை அணுகணும், எப்படி அடையணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயங்கள் இருக்குது. அப்படி அணுகினதுக்கு பிறகு நம்ம அங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ந கர்மனா ந ஸ்வஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமான சுது பரே நநாகம் லிகிதம் குஹாயாம் விப்ராஜதேதத்யதயோ விசந்தி வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா சந்நியாசயோகாத் யதயத் சுத்த சத்வாஹ தே பிரம்மலோகே சுபரா ஆந்தகாலே பராமுதாத் பரிமுச்சந்தி சர்வே தத்ராபி தகனம் ககனம் விசோகத்தஸ்மின் யதந்த ததுவாசிதவ்யம் யோ வேதாதஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தி ச பிரதிஷ்டிதக தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய எப்பரஸ்ய மகேஸ்வரக. மகேஸ்வரங்கிற பரஸ்ய மகேஸ்வரக எது உயர்ந்ததோ அப்படிப்பட்ட மகேஸ்வரத்துவத்தை இவர் அடைகிறார். எப்படி இந்த மனிதனால் குரு மூலமாக இதை அடைய முடியும்? எப்போனா ந கர்மனா, நீ செய்யக்கூடிய எந்த கர்மத்தினாலும் இதை அடைய முடியாதப்பா. ஏன் கர்மத்தினால் அடைய முடியாது? கர்மத்தினால 4 விதமான பலன்கள் மட்டும்தான். எவ்வளோ நேரம் சொல்லியிருந்தாங்க? நான் பேசிட்டே இருப்பேன். ஸோ கர்மத்தினால 4 விதமான பலன்கள் மட்டும்தான் அடைய முடியும். ஆப்தியம், விகாரியம், சம்ஸ்காரியம், உட்பாத்தியம் அப்படிங்கிற 4. ஆப்தியம்னா ஒன்று இல்லாது இன்னொரு இடத்துல இருந்தால் சென்று அடைதல், அதுக்கு பேர் ஆப்தியம். அப்படிங்கிற செல்லுதல்ங்கிற கர்மத்தினால அடையக்கூடியது அது. அடுத்தது விகாரியம். விகாரியம்னா மாற்றி அமைப்பது. ஒரு ஜன்னல் அந்த மாதிரி அங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை அந்த அங்கங்களை மாற்றி அமைச்சுக்கிறது, அதுக்கு பேர் விகாரியம். சம்ஸ்காரியம்னா சுத்தப்படுத்துது. அப்புறம் உற்பத்தியம்னா உற்பத்தி பண்ணும், ஒன்றை பலவாக ஆக்குறது. இந்த 4 பலன்கள் மட்டும்தான் எந்த ஒரு கர்மத்தை செஞ்சாலும் செயல்களினால் இந்த 4 பலன் தான் அடைய முடியும். ஆனால் இந்த ஈஸ்வரத்துவத்தை அழியறதுங்கிறது ஞானங்கிறது இதனால் முடியாது. காரணம் இது எல்லாமே வேறு விதமான பலனை கொடுக்குது. அதனால் ந கர்மனா, நீ எந்த கர்மத்தை செஞ்சாலும் அதுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது. இப்போ காலம் கம்மியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கர்மத்தினுடைய லிமிட்டேஷன்ஸ்
அது அது பெருசாக பேசலாம், அது வேறு. அதனால் பொதுவாக என்னென்னா கர்மத்தினால் அடைய முடியாது. சரி, ந கர்மனா ந பிரஜையா, பிரஜைகளினால் அடைய முடியுமா? எத்தனை குழந்தை பெற்று எவ்வளவு இது பண்ணாலும் அடைய முடியாது. காரணம், குழந்தைகள் நமக்கு இன்பத்தை தருது, இல்லைன்னு சொல்ல முடியாது, தருது. எப்பவும் தருதா? குழந்தைகள்னால் இன்பமா? குழந்தைகள் இன்பம் தருதா? குழந்தைகிட்ட இன்பம் இருந்தால், நான் அடிக்கடி சொல்கிறது போல், வீட்டில் 2 பேர் அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குழந்தை நடுவில் வந்தால் என்ன சொல்கிறோம்? நாயை நீ வேறு உயிரை வாங்குறப்போ அந்த கண்ணே மணியே போய் நாயை ஆயிடுச்சு. அப்போது அந்த குழந்தைகிட்ட அந்த ஆனந்தங்கிறது கிடையாது, நீ நினைக்கக்கூடிய அந்த ஆனந்தங்கிறது கிடையாது. அதனால் பிரஜையான அதே மாதிரி சுற்றங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாமே என்ன நளினி அற்றகுலத்து அருநீர் பறவை போகிறாங்க. எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஆகணும்னா மட்டும்தான் வருவாங்களே தவிர யாரும் ஒரு இது இல்லாமல் நம்மகிட்ட வரமாட்டாங்க. காரியம் முடிஞ்சுன்னா அவங்க போயிடுவாங்க. அதனால் சுற்றத்தினால் அடைய முடியாது. சுற்றம், சூழல், இதெல்லாம் நீ நினைக்கக்கூடிய இந்த நித்திய நிரஞ்சன சுகம் அப்படிங்கிறத அடைய முடியாது. எல்லாம் தற்காலிகமானது, சூழ்நிலைக்கு தக்கது. உன்னோட ஈகோவுக்கு என்னைக்கு ப்ராப்ளம் வருதோ அன்னைக்கு எவ்வளவு இன்டிமேட்டாக இருந்தாலும் போக வெளியே ஒரே ஒரு வாக்கில் வெளியே போகலாம். அது வரைக்கும் என்னோடய உயிர் இந்த குழந்தை அதுதான் எனக்கு அது இதுன்னு சொல்லி சொல்கிறது. ஈகோ கிளாஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே, கிளாஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போயிடும். அப்போது நான் பிரஜையா நான் தனத்தினால் முடியுமா, செல்வத்தினால் முடியுமா அப்படின்னா, செல்வத்தினால் அடையக்கூடியதை மட்டும்தான் அடைய முடியும். செல்வம் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போதே ப்ராப்ளம். ஏன்னா நிறைய காம்படிஷன். எப்படி சம்பாதிக்கிறது, எது சம்பாதிக்கிறது, நேர்மையாக சம்பாதிக்கிறதா, நேர்மையாக சம்பாதிக்க முடியுமா? அப்போது நேர்மையாக இல்லாமல் சம்பாதிச்சா அதில் எவ்வளோ ப்ராப்ளம். இப்படி பணம்னு நினைக்கிற போதே அந்த பணம் அந்த சுகத்தை தர்றதில்லை. அடுத்தது அப்படி இப்படி எப்படியா சம்பாதிச்சிட்டாலும் அந்த சம்பாதித்த பணம் நமக்கு சுகத்தை தருதானா? இல்லை. பெற்ற குழந்தைகிட்ட ப்ராப்ளம். எனக்கு ஏன் செய்யலை, உனக்கு ஏன் செய்யலை, நீ எனக்கு அவங்களுக்கு ஏன் செஞ்ச, எனக்கு ஏன் செஞ்ச. அப்புறம் எப்படா அசர்வான் தலையாணிலிருந்து எடுக்கலாம், சாவி கொத்து எடுக்கலான்னு பெற்ற குழந்தை காத்துட்ருக்கக்கூடிய நிலைமை. அதனால் பணம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன். சரி, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நிச்சயமாக பொருள் வேணும். ஆனால் அந்த பொருளே நமக்கு எல்லாத்தையும் தந்துடும் நினைக்கிறது நீ நினைக்கக்கூடிய உண்மையான தன்மையை அந்த பொருள் நமக்கு கொடுக்காது. கர்மனான பிரஜா தனேன தியாகேன ஏகே, தியாகத்தினால் மட்டும். இந்த மூணையும் என்றைக்கு நீ விட்டுகிறாயோ அப்போதுதான் உனக்கு இந்த மோட்சகதி என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரத்துவத்தை அறியக்கூடிய தன்மை என்பது இந்த மூன்றையும் விடுறதுனால ஆகுது. விடுறதுனா எப்படின்னா, விடுறதுனா விட்டு போட்டு சோத்துக்கு என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, ஒன்றும் எதையும் விட முடியும். யார் எதை விட முடியும்? யாருனாலும் எதையும் விட முடியாது. அப்போ என்ன, அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் தெரியும். பணம் இவ்வளோ தான், இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இதனுடைய ஸ்லாட் என்ன, இதுக்கு மேலே இது நமக்கு எதுக்கும் உபயோகப்படாது அப்படிங்கிற தன்மையில் அந்தந்த நிலையில் அதை தானே அந்த நமக்கு எந்த இடத்துல எதை வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கணும். அதுக்காக தூக்கி எறிகிறதுங்கிறது நடக்காது. ஒருவேளை நடந்தாலும் அது ஸ்மசான வைராகியம். தேவையில்லை, எதையும் விடணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஆனால் அந்தந்த நிலையில் வச்சுட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ அதுதான் தியாகம் சொல்கிறதே தவிர, தியாகம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுங்கிறது அல்ல. லிமிட்டேஷன் தெரிஞ்சு அதுலேருந்து விலகி இருக்கிறது, அதுதான் தியாகம். தியாகே நைகே அமிர்தமாக சொல்லு. பரேன நாகன் நிகிதம் குகாயா. பரேன நாகம், தேவர்கள் எல்லாம், இந்த இந்திரலோகத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அவர்கள் நிகிதம் குகாய், அவர்களெல்லாம் எதை அறிந்து அந்த நிலையை அடைந்தார்கள் அப்படின்னா என்ன, பிரம்மவிதாக நோதி பரம் ததேசாப்யுக்தா
சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஸ்துதே சர்வான் காமான் சக. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் ஒரு ஆள் அனுபவிச்சிடுறான். சர்வான் காமான் சக. எப்போ பிரம்மவித் ஆப்னோதிபர், பிரம்மனை அறிந்தவர்கள் அந்த உயர்ந்த தன்மையை அடைகிறார். அந்த உயர்ந்த தன்மைனா என்ன? அத்துணை சுகங்களையும் அனுபவித்ததாக ஆகிறார். இது நடக்குமா? ஒரு மீன் அந்த சரீரத்தில் எந்த சுகத்தை அனுபவிக்க முடியுமோ அதைத்தான் அனுபவிக்க முடியும். மேலே இருக்க தவளையினுடைய சுகத்தை இதை அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் அனுபவிச்சுட்டாருன்னா எப்படி அனுபவிக்க முடியும்? முதல்ல சரீரம் வேணும், அதுக்குண்டான ஸ்தூல சூட்சும காரண சரீரங்கள் எல்லாம் வேணும். அது இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்போ எப்படி அப்படின்னா யோவேத நிகிதம் குஹாயாம் பரமேவோ, தன்னுடைய ஹிருதய குகையில் எந்த ஒன்று நான் என்று பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ அந்த பிரகாசத்தை யார் ஒருவர் அறிகிறாரோ அவர் சர்வான் காமான் சக, அத்துணை ஆசைகளையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் அனுபவித்தவராக ஆகிவிடுகிறார். எப்படி இதனுடைய லிமிட்டேஷன் தெரிஞ்சிடும். இது தேவையில்லை, இது இருந்தால்தான் எனக்கு முழுமை அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அதை தேடிப்போம். அப்போ அந்த தேடுதல்ங்கிறது எப்போ விடுது அப்படின்னா இதெல்லாம் அல்ல, இதெல்லாம் நான் நினைக்கக்கூடிய சுகத்தை தராது அப்படின்னு நினச்சி அதில் இருக்கக்கூடிய தன்மையை உணர்ந்து யார் வெளியில் வர்றாங்களோ அவங்க யோகேத நிகிதன் குவாயா பரமே வியோமன் சோக்னுதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபச்சிதே. பரபிரம்மஸ்வரூபத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் தேவையானது என்று தேவை எதுவும் இல்லை. நிரங்குத திருப்தியை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அந்த தன்மையை அடைந்தது தான் பரமே கர்மனான பிரஜையா தனேன தியாகே நைகே அமிர்தமான சுகு பரேன நாகன் நிகிதன் குவாயாம் விப்ராஜதேத ஜதையோ விசந்தி. எந்த ஒன்று ஹிருதய குகையிலே பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடியதோ அந்த உண்மையை யார் அறிகிறார்களோ, அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை அறிகிறார்களோ அவர்கள் பரமே வியோமன். இந்த ஆகாசம் போல் உள்வெளியற்று எந்த ஒன்று பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ அந்த உண்மையை அடைந்தவர்கள் பரமே சோஸ்மதே அல்ல கர்மனான பிரஜா தனேன தியாகே நைகே அமிர்தமானது பரேனனாக நிகிதன் குஹாயாம் விப்ராதேத தெரிவிக்கின்ற இந்த தன்மை இப்படிப்பட்ட இந்த உன்னுடைய ஹிருதய குகையில் அங்குஷ்ட மாத்திர புருஷ என்று சொல்லக்கூடிய அந்த கட்டவர்களை திருப்பி வைத்தது போல் இருக்கக்கூடிய ஆகாசத்தில் எந்த ஒரு பிரகாசமானது பிரகாசித்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் காரணமாக ஆகாசம் எப்படி நம்முடைய அத்துணை பொருள்களையும் உள்வாங்கி அதற்கு அப்பாற்பட்டு நிற்கிறதோ அதுபோல் இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் அந்த ஆகாசத்துக்கு அப்பாற்பட்டு வியாபித்திருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை யார் ஒருவர் வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிடாதார். எப்படி இதை அறிய முடியும்? வேதாந்தம்னா வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம். உபனிஷத்துக்கள் மூலமாக வேதாந்தத்தை யார் ஒருவர் அறிகிறாரோ வேதாந்த விசேஷ ஞானம். விஞ்ஞானம்னா விசேஷ ஞானம். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த விசேஷமான ஞானத்தை யார் ஒருவர் அறிகிறார்களோ அவர்கள் வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதாதா சந்நியாச யோகா எதையக சுத்த சந்நியாச யோகத்தை அடைந்தவர்களாக ஆகிறார்கள். அப்படின்னா காய் வெட்டி கட்டிட்டு கொட்டை போட்டுட்டு போகிறதல்ல, மனசாயேவ சந்நியாசம். மனதினால் யார் அந்த சந்நியாச நிலையை அடைகிறார்களோ அவர்கள் சந்நியாச யோகா யதயக அவர்கள் தான் யதிகள்.
எதிகள்னால் அப்படி எதையும் பற்றி கவலைப்படாமல், அப்படியே நான் சொல்லுவது வாயுவச்சரன், எதையும் எதிர்பார்க்காம அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கமிட்மெண்ட் என்பது கிடையாது. அப்போ கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனா எப்படி சரியாக இருக்குமா? எந்த கமிட்மெண்ட்டையும் கமிட்மெண்ட்டாக நினைக்காதோ, எது வருதோ அது ஓகே, எது போகுதோ அது ஓகே என்று ஏன்னா இனி என வந்தது கருதா, இனி வருவது என்ன, வந்தது கருதா, இனி வருவது என்ன, அப்படி யார் அப்படி ஆப்ஜெக்டிவ்லி வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அவர்கள் தான் இந்த உண்மையான இந்த மனித பிறவினால் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்தவர்களாக ஆகிறார்கள் அப்படிங்கிறது தான் உபநிஷத்திற்கு சாதனை.